எனது அன்பிற்குரிய மக்களே, இன்று நாம் 80வது சுதந்திர தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இன்று ஒவ்வொரு இந்தியரின் இதய துடிப்பும் வந்தே மாதரம் என்ற எழுச்சிமிகு முழக்கத்தினால் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி உயர்ந்து பறக்கிறது. ஒவ்வொரு மனதிலும் தேசப்பற்று எனும் மூவர்ணமே நிறைந்திருக்கிறது. இன்று நம் தேசம் ஒரு புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் புதிய தீர்மானங்களை ஏற்று தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நமது தேசமானது சுதந்திரத்திற்காக தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் உச்சத்தை தொட்ட மாபெரும் வீரப்புதல்வர்களை நன்றியுடன் நினைவு கூர்கிறது. தங்களின் கடும் தவம், தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பால் சுதந்திரம் என்ற ஒற்றை இலக்கினை அடைவதற்காகவே அவர்கள் தங்களின் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார்கள். மதிப்பிற்குரிய மகாத்மா காந்தியடிகள் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகத்தின் உன்னத பாரம்பரியத்தை நமக்குள் தட்டி எழுப்பிய புரட்சியாளர்கள் அனைவருக்கும் இன்று நான் எனது வணக்கங்களை செலுத்துகிறேன். இன்றைய இந்த நன்னாளில் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த தருணமானது மிகவும் பெருமைக்குரிய ஒரு வரலாற்று தருணமாக அமைந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் முழக்கம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடி வரும் இந்த தருணத்தை விட மிகவும் சிறப்பான நிகழ்வு வேறு என்ன இருக்க முடியும்? எனது அன்பிற்குரிய மக்களே, கடந்த சில நாட்களாக நாட்டின் சில பகுதிகளில் பெருவெள்ளத்தின் பாதிப்பும் நிலச்சரிவின் தாக்கமும் நிலவியது. இதனால் ஏராளமான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் வேதனையும் துன்பத்தையும் நாம் ஆழமாக உணர்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நான் ஒரு உறுதியினை அளிக்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தேசமும் அவர்களுக்கு துணையாக உறுதியாக நிற்கிறோம். எனது அன்பிற்குரிய மக்களே, எந்த ஒரு தேசமும் தனது இலக்குகளை அடையும் போதும் தனது கனவுகளை நோக்கி உறுதியான முன்னெடுப்புகள் மற்றும் தனது ஆற்றலின் பலத்துடன் முன்னேறும் போதுதான் ஒரு மகத்தான தேசமாக உருவெடுக்கிறது. எனது நாட்டு மக்களே, இனிவரும் காலங்களில் நாம் சிறிய கனவுகளோடு மட்டும் பயணிக்க முடியாது. நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஏனெனில் பெரிய கனவுகள் தான் நமது சிந்தனைகளை விரிவுபடுத்துகின்றன.
நமது சிந்தனையின் எல்லைகளை தள்ளி வைக்கின்றன. நமது தீர்மானங்கள் மிகவும் உறுதியானவையாக இருக்க வேண்டும். எப்போது நமது சங்கல்பம் உறுதியாக இருக்கிறதோ அப்போதுதான் இடர்பாடுகளுக்கும் பேரிடர்களுக்கும் இடையே வெற்றிக்கான வழிகளை கண்டறிய முடியும். திறமை என்பது தானாகவே வெளிப்படும். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, நமது தீர்மானங்களும் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கனவுகள் உயர்ந்ததாக இருக்கும் போது, தீர்மானங்கள் உறுதியாக இருக்கும் போது, நமது திறமையின் உயரமும் நமது முயற்சிகளின் உயரமும் கூட அதிகரிக்கின்றன. இந்த உயரமானது அதிகரிக்கும் போதுதான் நம்மால் கனவுகளை முழுமையாக நனவாக்க முடியும். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இன்று பாரதமும் ஒரு மிகப்பெரிய கனவை கண்டுள்ளது. நாம் இந்த மிகப்பெரிய கனவை உறுதியுடன் கண்டுள்ளோம். புதிய உச்சங்களை தொடுவதற்காக இந்த தொலைநோக்கு பார்வையை நாம் கொண்டுள்ளோம். சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் 2047 ஆண்டில் நாம் ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்கியே தீருவோம். 140 கோடி மக்களின் கடுமையான உழைப்பு மற்றும் ஆற்றலால் இந்த இலக்கை நாம் நிச்சயமாக அடைந்தே தீருவோம். உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு வளர்ந்த நாடாக உருவெடுக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை எடுக்கும் போது அது உலகின் பார்வையில் நமது அளப்பரிய தைரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. உலகம் நம்மை பார்க்கும் பார்வையே மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, நான் இவற்றை சாதாரணமாக கூறிவிடவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்த தேசத்தின் கோடிக்கணக்கான குடிமக்கள், தலித்துகள், பாதிக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், பழங்குடியினர், கிராமப்புற அல்லது நகரவாசிகள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் அல்லது ஆண்கள், வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது மேற்கு என எந்த திசையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் உறுதியான சங்கல்பத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளனர். நமது மக்கள் அனைத்து துறைகளிலும் உறுதியான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் முயற்சிகளை நான் மிகுந்த மரியாதையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இதன் விளைவாக குறுகிய காலத்தில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர். நாட்டு மக்களின் உழைப்பின் பயனாக பலவீனமான 5 பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இருந்த நாம் இன்று பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இன்று நாம் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளுக்கிடையே வேகமாக வளர்ந்து வருகிறோம். எனது நண்பர்களே, இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது மிகப்பெரிய கனவுகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் நாம் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் தொடக்கத்தில் வேகத்தை எட்ட முடியவில்லை. அந்த துரித வளர்ச்சி நமக்கு கிடைக்கவில்லை. ஏதோ நடக்கும், பார்த்து கொள்ளலாம், எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்று நாம் மெத்தனமாக இருந்தோம். 2014 ஆண்டு வரை உலகம் முழுவதும் நம்மை மிகவும் பலவீனமான 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக கருதியது. இந்த கடினமான சூழலில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா புதிய வேகத்தை பெற்றுள்ளது. தற்போது நாம் மிகவும் வேகமாக முன்னேறி வருகிறோம். இது நாட்டு மக்களின் உறுதியான உள்ளத்தால் சாத்தியமாகியுள்ளது. உங்களை போன்ற 140 கோடி மக்களின் இந்த மன உறுதியையும் அவர்களின் பேராற்றலையும் தடுத்து நிறுத்துவது என்பது சாத்தியமற்றது. எனது அருமை நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளில் நமது பாதுகாப்பு துறை உற்பத்தி சுமார் 4 மடங்காக அதிகரித்துள்ளது.
அதேபோல் காதி மற்றும் கிராம தொழில் துறையின் உற்பத்தி 5 மடங்காகவும் மின்னணு சாதனங்களின் உற்பத்தி சுமார் 7 மடங்காகவும் உயர்ந்துள்ளது. நவீன ரயில் பெட்டிகளின் தயாரிப்பு 21 மடங்கும் மொபைல் போன் உற்பத்தி 37 மடங்கும் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளன. இது மட்டுமல்லாமல் இந்த நவீன யுகத்தின் தேவைகளை உணர்ந்து டிஜிட்டல் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளிலும் நாம் உலக அரங்கில் நமது வெற்றி கொடியை நாட்டியுள்ளோம். இணைய பயன்பாட்டாளர்கள் மற்றும் இணைய நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. காப்புரிமை அங்கீகரிக்கப்படும் எண்ணிக்கையும் 4 மடங்காக உயர்ந்துள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 100 மடங்கு அதிகரித்துள்ளன. சாதாரண குடிமக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதிலும் நாங்கள் அதே அளவிலான தீவிரத்துடன் பணியாற்றியுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளோம். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முந்தைய காலத்தை விட 6 மடங்கு அதிக வேகத்தில் மக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏழை மக்களுக்காக கழிப்பறைகளை கட்டும் பணிகளை நாங்கள் 4 மடங்கு வேகத்தில் முன்னெடுத்தோம். அதேபோல் ஏழைகளுக்கு வீடுகளை வழங்கும் பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு கூடுதல் வேகத்தில் செயல்படுத்தியுள்ளோம். நாடு தனது ஆட்சி நிர்வாகத்திலும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான தேவையற்ற விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. காலாவதியான நூற்றுக்கணக்கான பழைய சட்டங்களையும் நாங்கள் ரத்து செய்துள்ளோம். ஏனெனில் கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை தொடர முடியாது என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மெட்ரோ ரயில் சேவையை நாங்கள் விரிவுபடுத்தினோம். பொது போக்குவரத்து துறைக்கு நாங்கள் புதிய வலுவூட்டினோம். எந்த வேகத்தில் பணிகள் நடைபெற்றன, எந்த அளவிலான பிரம்மாண்டமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டனவோ இந்த வேகம், இந்த விரிவாக்கம், இந்த சாதனைகள் யாவும் சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த ஒரு தசாப்தத்தில் தான் முதல் முறையாக பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய வெற்றிகள் நம் முன்னே இருக்கும் போது, இவ்வளவு துரிதமான வளர்ச்சி தென்படும் போது நாட்டு மக்களின் பேராற்றல் ஒவ்வொரு கணமும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இப்போது 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நமது சங்கல்பம் ஒருபோதும் நிறைவேறாமல் போகாது. நாம் முன்னேற்ற பாதையில் நடைபோடுகிறோம் என்பதற்கு இந்த தரவுகள் அனைத்தும் சாட்சிகளாக விளங்குகின்றன. எனது அருமை நாட்டு மக்களே, இந்த இலக்கை எட்டுவதற்கு தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். அதோடு சுயமரியாதையும் தற்சார்பு கொண்ட பாரதமாக திகழ்வதும் மிக மிக அவசியமானதாகும். எனவேதான் கடந்த ஆண்டுகளில் இனி வரும் காலங்களில் பாரதம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த உறுதியுடன் இருந்தோம். நாம் தற்சார்பு கொண்ட நாடாக மாற வேண்டும். உலகில் பல பொருட்கள் கிடைக்கின்றன. அவை மலிவாகவும் கிடைக்கலாம், மிக விரைவாகவும் நமக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் தற்சார்பே நிலையானது. இருப்பினும் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதன் மூலம் நமது ஆற்றல் ஒருபோதும் முழுமை பெறாது. அது நமது திறமைக்கான அளவுகோலாகவும் அமையாது. எனவே நாமும் நமது திறன்களை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் தற்சார்பு பாரதம் என்ற உறுதியான சங்கல்பத்தை ஏற்று மிக தீவிரமான செயல்பாடுகளுடன் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். மேக் இன் இந்தியா, சுதேசி மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்று ஒவ்வொரு இந்தியரின் மனமும் ஒன்றிணைந்து வருகின்றது. எனது அருமை நாட்டு மக்களே, இதற்கு ஒரு உதாரணமாக செமிகண்டக்டர் எனப்படும் குறைக்கடத்தி துறையை கூற விரும்புகிறேன். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு உலகளவில் செமிகண்டக்டர்கள் குறித்து பரவலாக பேசப்பட்டது. அது போன்ற விவாதங்கள் நம் நாட்டிலும் அப்போதே நடைபெற்றன. ஆனாலும் செமிகண்டக்டர் எனப்படும் குறை கடத்திகளுக்கான எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இன்றைய நிலை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகில், இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த சிப்களின் முக்கியத்துவத்தை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். எந்த ஒரு மின்னணு சாதனங்களாக இருந்தாலும், நமது மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும், அல்லது நமது போக்குவரத்து வழிகளாக இருந்தாலும், இவை அனைத்திலும் இன்று இந்த சிப்கள் மிக அவசியமான ஒன்றாக மாறிவிட்டன. இன்று இந்த சிப்கள் இல்லை என்றால்
உலகமே ஸ்தம்பித்து போய்விடும் என்கிற சூழல் உருவாகியுள்ளது. எனவேதான் பாரதம் தற்சார்பு அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நமது சொந்த செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்கும் பணியில் 3 மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகளின் பணிகளை தொடங்கியுள்ளோம். அங்கு தற்பொழுது நடைபெற்று வரும் உற்பத்தியானது ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட தொடங்கிவிட்டது என்ற நற்செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நான் எனது நாட்டு மக்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வரும் 7 அல்லது 8 ஆண்டுகளில் இன்னும் 5 முதல் 8 செமிகண்டக்டர் ஆலைகள் மிக விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திற்கான ஒரு பெரும் நெடுஞ்சாலை நமக்கு அமைத்துக் கொடுக்கிறது. எனது அருமை நாட்டு மக்களே, தற்போது கிரிட்டிக்கல் மினரல் எனப்படும் அத்தியாவசிய தாதுக்கள் குறித்த விவாதங்கள் பரவலாக நடைபெற்று வருகின்றன. ஏனெனில் இன்றைய நவீன தொழில்நுட்பம் முழுவதும் இந்த தாதுக்களைத்தான் சார்ந்திருக்கிறது. இந்த துறையிலும் கூட பாரதம் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ளவும் தற்பொழுது முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. இந்த அத்தியாவசிய தாதுக்கள் தொடர்பான இலக்குகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பகிர்ந்து செயல்பட வேண்டும். நாம் தேசிய அத்தியாவசிய தாதுக்கள் கொள்கையை தொடங்கியுள்ளோம். இதன் கீழ் அத்தியாவசிய தாதுக்களுக்கான பிரத்யேக வழித்தடத்தையும் நாம் அறிவித்திருக்கிறோம். பல நாடுகளுடன் இதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் உலகின் பல நாடுகள் தற்பொழுது இந்த அத்தியாவசிய தாது சுரங்க தொழிலில் பாரதத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொள்ள தொடங்கியுள்ளன. எனது அருமை நாட்டு மக்களே, செமிகண்டக்டர் மற்றும் அத்தியாவசிய தாதுக்கள் குறித்து நாம் எவ்வாறு விவாதிக்கிறோமோ அதை போலவே நாமும் உலகமும் இன்று எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தொழில்நுட்ப பாதையிலும் நாம் உறுதியாக முன்னேறி வருகிறோம். அந்த நவீன தொழில்நுட்ப உலகில் எரிசக்தியின் முக்கியத்துவம் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தற்பொழுது எரிசக்தி இல்லாமல் புதிய உலகத்தை இயக்குவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஆகையினால் தான் செமிகண்டக்டர் சிப்கள், செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI மற்றும் தரவு மையங்கள் என அனைத்திற்கும் நமக்கு மிக அதிக அளவிலான மின்சாரம் தேவைப்படும். எரிசக்தி பாதுகாப்பு என்பது நமது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் அந்த துறையில் நாம் ஏற்கனவே அடுத்தடுத்து பல வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக அணுசக்தி விளங்குகிறது. நாம் நாடாளுமன்றத்தில் அணுசக்தி சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து தூய்மையான ஆற்றலை நோக்கிய ஒரு புதிய திசையில் பயணிப்பதற்கான பாதையை தீர்மானித்திருக்கிறோம். நமது இலக்கான 2047 ஆண்டிற்குள் நாம் 100 கிகாவாட் அணு மின்சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தசாப்த காலத்திற்குள்ளேயே 5 புதிய அணு உலைகளை தொடங்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான இலக்கையும் நாம் நிர்ணயித்து முன்னேறி வருகிறோம். இந்த ஆண்டு பாரதம் அதிவேக அணு உலை தொழில்நுட்பமான ஃபாஸ்ட் பிரீடர் நியூக்ளியர் டெக்னாலஜியில் நிபுணத்துவம் பெற்று ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியுள்ளது. இதன் மூலம் அணுக்கரு எரிபொருளில் தற்சார்பு அடைவதை நோக்கிய திசையில் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு படியை நாம் எடுத்து வைத்துள்ளோம். எனது அருமை நாட்டு மக்களே, பல நேரங்களில் வெறும் வளங்களின் பற்றாக்குறையினால் மட்டும் ஒரு நாடு தன் வளர்ச்சியை நிறுத்தி விடுவதில்லை. ஆனால் ஒரு நாடு வளர்ச்சியில் தேக்கம் அடைவதற்கு காரணம் அதன் சிந்தனையின் எல்லைகளாகவே இருக்கின்றன. எப்போது நமது சிந்தனைகள் கட்டுண்டு ஒரு குறுகிய எல்லைக்குள் முடங்கி போகிறதோ அப்போதுதான் நமது சொந்த திறனை கூட நம்மால் அடையாளம் காண முடிவதில்லை. இன்று நமது நாடு கச்சா எண்ணெயை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு நிலை உருவானதற்கு நமது தவறான சிந்தனை போக்கே முக்கிய காரணமாகும். இதை அறிந்தால் நீங்கள் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள். குறுகிய சிந்தனையின் காரணமாக நமது நாட்டின் கடல் பகுதியில் உள்ள சுமார் 99% பகுதிகளை எவராலும் பயன்படுத்த முடியாத தடை செய்யப்பட்ட பகுதிகளாகவே நாம் அறிவித்து வைத்திருந்தோம். கடலுக்கு அடியில் சென்று இயற்கை வளங்களை ஆராயும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று நாமவே ஒரு முடிவெடுத்திருந்தோம். உண்மையில் இது நமது சிந்தனையில் இருந்த வறுமையை காட்டுகிறது. இத்தகைய சூழல் இனியும் நீடிக்க கூடாது என்று நாம் தற்பொழுது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம்.
முன்பு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருந்த அந்த 99% இடங்களை அனைவரும் தாராளமாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகளாக மாற்றி திறந்து விட்டுள்ளோம். கடலுக்கு அடியில் சென்று இயற்கை வளங்களை ஆராய்வதிலும் புதிய புதிய எரிசக்தி இருப்புகளை கண்டறிவதிலும் மிக தீவிரமான ஆர்வத்துடனும் முழு முயற்சியுடனும் செயல்பட்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலேயே நாம் இதே திசையில் ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைத்து சமுத்திர மந்தன் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தோம். மேலும் கடந்த சில நாட்களில் இந்த பணிகளுக்காக 25,000 கோடியை ஒதுக்கி பணிகளை விரைவுபடுத்துவதற்கான முன்னெடுப்புகளை செய்துள்ளோம். எனது அருமை மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமானது. இதற்காக நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி நமது சக்தியை செலுத்துவது மிக முக்கியம் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதன் ஒரு பகுதியாக எரிசக்தியின் முறையான பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் பாரதம் இன்று இதே திசையில் மிக தீவிரமாக முன்னேறி வருகிறது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக, அதாவது இன்றிலிருந்து சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டில் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யும் வசதி இருந்தது. கடந்த 12 ஆண்டுகளில் எண்ணிக்கையை நாம் 700ஆக உயர்த்தியுள்ளோம். இதுவே உண்மையான வேகம். இதுவே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும். 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக வெறும் 20 முதல் 22 லட்சம் வீடுகளில் மட்டுமே குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இன்று சுமார் 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயுவை வழங்கும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நாட்டின் சூரிய ஆற்றல் திறன் வெறும் 2 ஜிகாவாட்டாக மட்டுமே இருந்தது. வெறும் 2 ஜிகாவாட்டாக இருந்தது இன்று 160 ஜிகாவாட் என்ற மாபெரும் இலக்கை எட்டியுள்ளது. எனது அருமை மக்களே, உங்களுக்கு மற்றும் ஒரு தகவலையும் வழங்க விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் பலன்கள் நாட்டின் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் சாதாரண குடும்பங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதிலும் நம் கவனத்தை செலுத்தியுள்ளோம். இதற்காகவே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை துவங்கினோம். இன்று இவ்வளவு குறுகிய காலத்திலேயே 50 லட்சம் வீடுகள் பயனடைந்துள்ளது எனக்கு மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. சூரிய ஆற்றலை பயன்படுத்தும் பணிகளில் நாம் முன்னேறியுள்ளோம். இந்த பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் இன்று ஆயிரக்கணக்கான வீடுகளின் மின்சார கட்டணம் குறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் தேவைக்கு மீதமுள்ள மின்சாரத்தை விற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர். இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு 80,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வருகிறது. இதன் மூலம் நாம் இந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறோம். எனது அருமை மக்களே, ஒரு ஆச்சரியமான விஷயம், நமது இந்திய ரயில்வேயில் மின்மயமாக்கல் பணிகள் முதலாக 1925ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது. சுமார் 90 ஆண்டுகால இடைவெளியில் வெறும் 30% அளவிலான ரயில்வே பாதைகள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டிருந்தன. அதாவது 90 ஆண்டுகளில் வெறும் 30% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் நமது இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியால் கடந்த 10 ஆண்டில் 100% பணிகளை நிறைவு செய்துள்ளோம். 90 ஆண்டுகளில் 30% பணிகள் மட்டுமே முடிந்தன. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் மீதமுள்ள 70% பணிகளை முடித்துள்ளோம். இது உண்மையான அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பு. இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய டீசலின் தேவையை குறைக்க முடிகிறது. இதனால் சேமிப்பு மட்டுமல்லாமல் மின்சார ரயில்களால் சுற்றுச்சூழலுக்கு நன்மை கிடைக்க தொடங்கியது. எனது மக்களே, நாம் இத்துடன் நின்று விடவில்லை.
உலக அரங்கில் நாம் பின்தங்கி இருக்க விரும்பவில்லை. கடந்த சில நாட்களில் எரிசக்தி துறையில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. நமது நாடு முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கியுள்ளது. மேலும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பது என்னவென்றால், இது நீளமான மற்றும் சக்தி வாய்ந்த ரயிலாகும். இதன் மூலம் ஹைட்ரஜன் ரயில் துறையில் இந்தியா உலக அரங்கில் தனது வெற்றியை நிலைநாட்டியுள்ளது. இந்த அருமை நாட்டு மக்களே, கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளா 2047ஆம் ஆண்டிற்கான நமது இலக்கை எட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் ஒவ்வொரு மைல்கல்லாக நாம் கடந்து வெற்றிகளை உறுதி செய்து வருகிறோம். இந்த பயணத்தில் இவ்வளவு சிரமங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நாம் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. கடந்த 10 முதல் ஆண்டுகளில் நாம் பல்வேறு இக்கட்டான சூழல்களை சந்திக்க நேரிட்டது. குறிப்பாக கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று ஒட்டுமொத்த உலகத்தையே மிகுந்த கவலையிலும் இக்கட்டிலும் ஆழ்த்தி இருந்தது. அதன் விளைவாக உலகளாவிய கட்டமைப்பு வசதிகள் முற்றிலும் சரிந்தன. கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வந்த உலகம் யுத்தத்தின் கோரத்தாண்டவத்தால் அச்சுறுத்தப்பட்டது. உக்ரைன் முதல் மேற்கு ஆசியா வரை பதற்றம் நிலவியது. எதிர்காலத்தை கணிப்பவர்கள் எதிர்மறையான செய்திகளை வெளியிட்டனர். நாட்டை அச்சுறுத்தி மக்களை பயத்திலும் கவலையிலும் வைத்திருப்பதில் சிலர் மகிழ்ச்சி அடைந்தனர். நமக்கு தடுப்பூசிகள் கிடைக்காது என்றும், கூட்டமான இடங்களில் மக்கள் உயிர் பிழைக்க முடியாது என்றும், எதிலும் முன்னேற்றம் இருக்காது என்றும் கூறினர். கிழக்கு ஆசியாவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது பெட்ரோல், எரிவாயு, டீசல் கிடைக்காமல் போனது. விவசாயத்திற்கு தேவையான உரங்களும் கிடைக்காமல் போனது. இதனால் உலகம் முழுவதும் பலவிதமான வதந்திகளை பரப்பி இந்திய மக்களை அச்சுறுத்தி பயத்தில் ஆழ்த்தினர். மக்களின் கவலைகளில் சில நபர்கள் மிகுந்த இன்பம் கண்டனர். ஆனால் கடந்த 10-12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்கள் இப்போது நல்ல பலன்களை தருவதை நாடு கண்டுகொண்டிருக்கிறது. பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாகரிக தேவோ பவ என்ற மந்திரத்தை ஏற்று வாழும் பாரதம் நாம் எடுத்த உறுதியான நடவடிக்கைகள் இப்போது பலனளித்துள்ளன. இத்தகைய நெருக்கடி வரும் என்று முன்கூட்டியே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த சவாலான நேரங்களில் நாம் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் நமக்கு பெரிதும் உதவியாக அமைந்தன. அதன் விளைவாக இன்று நாட்டில் எரிவாயு, பெட்ரோல், விவசாயத்திற்கு தேவையான யூரியா உரம் போதுமான அளவில் கிடைக்கிறது. நாம் இன்று நமது சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிமிர்ந்து நிற்கிறோம், முன்னேறி செல்கிறோம். எனது அருமை நாட்டு மக்களே, உலக நாடுகளில் நிலவும் இத்தகைய கூட்டமைப்புகளின் தாக்கம் அனைவர் மீதும் எதிரொலித்தது. அந்த தாக்கத்திலிருந்து நாமும் விதிவிலக்கல்ல. உலக சந்தையில் யூரியா உரத்தின் விலையானது ஒரு மூட்டைக்கு 3000 ரூபாய் வரை உயர்ந்த போதிலும் இன்றும் கூட எனது நாட்டு விவசாயிகள் அந்த பெரும் சுமையை சுமக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் அவர்களை தள்ளவில்லை. அரசு அந்த சுமையை தனது தோள்களில் சுமந்து கொள்கிறது. உலக நாடுகளிடமிருந்து மூட்டை ஒன்றுக்கு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கப்படும் யூரியாவை நமது விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு மட்டுமே வழங்கி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று உலக சந்தையில் DAP உரத்தின் விலை 5000 ரூபாயை எட்டியுள்ளது. இருப்பினும் எனது நாட்டு விவசாயிகள் எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக இன்றும் கூட நாம் அவர்களுக்கு 1350 ரூபாய்க்கே அந்த உரத்தை வழங்கி வருகிறோம். எனது அருமை நாட்டு மக்களே, நான் தற்சார்பு பாரதம் குறித்து பேசத் தொடங்கிய ஒரு காலம் இருந்தது. அப்போது குளிர்சாதன அறைகளில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த சிலர் உலகமயமாக்கலுக்கு என்ன நேரிடும் என்று எங்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் கடந்த ஒரு தசாப்த காலமாக உலகம் கவனித்து வருவதை பார்த்தால் உலகமயமாக்கல் என்பதை பற்றி பேசுவதையே உலகம் நிறுத்திவிட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் எங்கெல்லாம் உலகமயமாக்கல் என்ற குரல் ஒலித்ததோ அது இப்போது அடங்கி போய்விட்டது. இன்று உலகின் ஒவ்வொரு நாடும் தத்தமது பிரச்சனைகளின் தன்மைக்கு ஏற்ப செயல்பட தொடங்கிவிட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட ஒரு சிலர் தங்களின் செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்காக வளங்களை ஆயுதமாக்கும் ஆபத்தான விளையாட்டை விளையாடி வருகிறார்கள். உலகம் இன்று தன்னிடம் உள்ள ஒவ்வொன்றையும் ஆயுதமாக பயன்படுத்த முனைந்து வருகிறது. குறிப்பாக இயற்கை வளங்களையும் மற்றும் பிற ஆதாரங்களையும் ஆயுதமாக்கும் போக்கு அதிகரித்துள்ளது.
பெட்ரோல், டீசல், உரம், மருந்துகள் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த சிப்பகைகள் என அனைத்தும் மட்டுமன்றி நிலப்பகுதிகளையும் கூட தற்போது ஆயுதங்களாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. இத்தகைய இக்கட்டான சூழலில் கடந்த 10 ஆண்டுகளாக நாம் தற்சார்பு இந்தியா எனும் தாரக மந்திரத்தை முன்னெடுத்து சரியான திசையில் பயணித்திருக்காவிட்டால் இது போன்ற சவால்களை நாம் இவ்வளவு உறுதியுடன் எவ்வாறு எதிர்கொண்டிருப்போம் என்பதை இன்று கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. நமது இந்த முன்னேற்பாடுகள் இன்றும் கூட தொடர்ந்து இடைவிடாது அதிகரித்து வருகின்றன. எனது அருமை நாட்டு மக்களே, மறுபுறம் இன்று இந்தியாவின் மதிப்பு உலக அரங்கில் முழுமையாக உயர்ந்து வருகிறது. இன்று பாரதம் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளமாகவும் மற்றும் மதிப்பிற்குரிய ஒரு நாடாகவும் உருவெடுத்து வருகிறது. பாரதத்திடம் இன்று நிலையான அரசியல் பலம் மற்றும் நிலையான அரசாங்கம் இருக்கிறது. இந்தியாவின் ஜனநாயகம் துடிப்புடன் செயல்படுகிறது. அதேபோல் நாட்டின் நீதித்துறையும் மிகவும் வலிமையாக விளங்குகிறது. மேலும் நம் அனைவருக்கும் நல்வழி காட்டும் மிகச் சிறந்த கருவியாக பாரதத்தின் அரசியல் அமைப்பு சட்டம் விளங்குகின்றது. நமது இந்த ஆற்றல்களை உலகம் தற்போது அடையாளம் காணத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாகவே 2014 ஆண்டிற்கு பிறகு உலகின் சுமார் 40 நாடுகளுடன் நமது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பதை பாருங்கள். தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த வர்த்தக முன்னேற்றங்கள் அனைத்தும் மிகச் சிறந்ததொரு வாய்ப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது. எனவே குறிப்பாக நமது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் நான் கூற விரும்புவது என்னவென்றால், நமக்கு கிடைத்துள்ள இந்த நல்வாய்ப்பை நாம் எக்காரணம் கொண்டும் நழுவ விடக்கூடாது. நாம் உலக அரங்கில் தடம் பதிக்க வேண்டும். இந்தியாவில் உற்பத்தியாகும் ஒவ்வொரு பொருளும் உலக சந்தையை சென்றடைய வேண்டும். அது நமது ஜவுளித்துறையாக இருந்தாலும், இயந்திரங்களாக இருந்தாலும், அல்லது மருந்து பொருட்களாக இருந்தாலும் இந்த அரிய வாய்ப்பை நாம் தவறவிடவே கூடாது. இருப்பினும் உலகளாவிய தர அளவுகோல்களை நாம் எட்ட வேண்டியது அவசியமாகும். உலக நாடுகளிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதைவிட சிறந்தவற்றை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். உலக சந்தையில் கிடைக்கும் விலையை விட குறைவான விலையில் நாம் தரமான பொருட்களை வழங்க வேண்டியது அவசியமாகும். பஞ்சாபின் லுதியானா முதல் தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை பறந்து விரிந்துள்ள நமது ஜவுளித்துறை இன்று உலக நாடுகளை சென்றடையும் வல்லமை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் கேரளம் முதல் குஜராத் வரையிலும் மற்றும் தமிழ்நாடு முதல் வங்காளம் வரையிலும் பரவியுள்ள நமது நீண்ட கடற்கரை பகுதிகள், அங்கே வாழும் நமது மீனவ சகோதர சகோதரிகள் ஆகியோரின் உழைப்பால் இன்று ஏற்பட்டுள்ள இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் காரணமாக நமது இறால் மீன் வகைகள் மற்றும் நமது கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதிக்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலக சந்தைகளில் நமது ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய பெரும் வாய்ப்புகள் நம் முன்னே காத்திருக்கும் சூழலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும். இந்த இலக்குகளை அடைய நாம் அனைவரும் முழுமையாக அதில் ஈடுபடுவோம். எனது அன்பிற்குரிய மக்களே, நான் முன்வைத்துள்ள விரிவான தொலைநோக்கு பார்வையும் 2047 ஆண்டிற்கான நமது லட்சியமும் வலுவான அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளன. 2047 ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இந்த இலக்கானது கடந்த 10-12 ஆண்டுகளில் எனது நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய ஆற்றலின் ஒரு பிரதிபலிப்பாகும். எனவே எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நூற்றாண்டின் ஒரு கால் பகுதி ஏற்கனவே கடந்து விட்டது. அடுத்த கால் பகுதி என்பது நமக்கு மிகவும் முக்கியமானதாகும். இனி நாம் ஒருபோதும் நின்றுவிட முடியாது. நமது வேகமும் தடையின்றி தொடர வேண்டும். நமது இலக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை நாம் அடைந்தே தீர வேண்டும். அதற்காக நமது பணி கலாச்சாரத்தை நாம் முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் அதே வேளையில் நமது சிந்தனையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அத்துடன் நமது பணியின் வேகத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும். கடந்த 5 முதல் 7 தசாப்தங்களாக நடைபெறாத பணிகளை வரும் 5 முதல் 7 ஆண்டுகளில் நாம் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. எனது நாட்டின் இளைஞர் சக்தி, எனது நாட்டு இளைஞர்கள், எனது நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், எனது நாட்டின் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கனவை நிச்சயம் நனவாக்க முடியும். எனவே சீர்திருத்தங்களின் வேகத்தை நாம் மேலும் அதிகரிக்க வேண்டும். நான் சீர்திருத்தங்களை பற்றி பேசும்போது அவை வெறும் சீர்திருத்தங்கள் மட்டுமல்ல, அவை நமக்கு கிடைத்துள்ள ஒரு கட்டாயமான கடமையும் ஆகும். சீர்திருத்தம் என்பது நமக்கு ஏதோ ஒரு கவர்ச்சியான வார்த்தை அல்ல, மாறாக அது நமது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாகவே
இன்று நாம் சீர்திருத்த பாதையில் மிக வேகமாக பயணிக்க தொடங்கியுள்ளோம். மேலும் வரும் நாட்களில் நாம் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற உள்ளோம். எனவே அரசு, சமூகம், தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் என ஒவ்வொருவரும் தங்களுடைய பாரம்பரிய நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நாம் நமது சிந்தனையில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். அத்துடன் நமது இலக்குகளையும் சீரமைத்து மறுசீரமைக்க வேண்டும். எனவே எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். பாரத நாட்டின் ஆற்றலை சப்த சிந்து என்று நாம் அறிந்து உணர்ந்து கேட்டு வந்த அந்த பழங்கால யுகத்தை இன்று நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போது ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு புதிய நீரோட்டம் தேவைப்படுகிறது. இன்று செங்கோட்டையின் முகப்பிலிருந்து நாட்டு மக்கள் முன்னிலையில் ஆற்றலின் 7 நீரோட்டங்களான சக்தி சப்த தாராவிற்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன். வரவிருக்கும் 5 முதல் 7 ஆண்டுகளில் கடந்த 5 முதல் 7 தசாப்தங்களாக நடைபெறாத காரியங்களை இந்த 7 சக்திகளின், அதாவது சப்த தாராவின் வலிமையாலும் ஆற்றலாலும் நாம் சாத்தியமாக்குவோம். நாம் நமது தேசத்திற்கு புதிய உயரங்களையும் புதிய வேகத்தையும் வழங்குவதோடு சவாலான புதிய இலக்குகளை எட்டி பிடிப்பதற்கான வல்லமையையும் அளிப்போம். அத்துடன் நாட்டின் இளைஞர் சக்தியின் ஆற்றலானது தேச நிர்மாண பணிகளில் முழுமையாக பயன்படுத்தப்படும். மேலும் அவர்களின் பேராற்றல் இதனுடன் ஒன்றிணைக்கப்படும். இனி வரும் காலங்களில் நான் சப்த தாராவை பற்றி குறிப்பிடும் போது அந்த சப்த தாராவின் முதல் சக்தியாவது உற்பத்தி திறன். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, நாம் உற்பத்தி துறையை மிக பெரிய அளவில் முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகும். உற்பத்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் சிறிய அளவிலான உபகரணங்களையும் தயாரிக்க வேண்டும். பெரிய அளவிலான தயாரிப்புகளையும் உருவாக்க வேண்டும். ஒட்டுமொத்த மதிப்பீட்டு சங்கிலியும் நம் வசமே இருக்க வேண்டும். அதற்கேற்ப நமக்கு தேவையான உதிரி பாகங்கள் முதல் முழுமையான உற்பத்தி வரை அனைத்தும் உள்நாட்டிலேயே கிடைக்க வேண்டும். நமக்கு முழுமையான தயாரிப்புகளும் தேவைப்படுகின்றன. வடிவமைப்பு முதல் உற்பத்தி வரை உலகளாவிய விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக பாரதம் உருவெடுக்க வேண்டும். இதற்காக நான் 3 விஷயங்களில் விசேஷமான கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள எனது சகோதர சகோதரிகளே, காலத்தின் கட்டாயமாக நமக்கு கிடைத்துள்ள மிகச்சிறந்த வாய்ப்பு இதுவாகும். இந்த நல்வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். இதற்காக நாம் உற்பத்தி செலவு, தரம் மற்றும் உற்பத்தி அளவு ஆகிய விஷயங்களில் சர்வதேச அளவுகோல்களுக்கு ஏற்ப மிகச் சிறந்து விளங்க வேண்டியது அவசியமாகும். நமது தொழிற்சாலைகள் சர்வதேச அளவில் போட்டித்திறன் மிக்கவையாக இருக்க வேண்டும். நமது தயாரிப்புகள் நுகர்வோருக்கு பயனுள்ளவையாக அமைய வேண்டும் மற்றும் நமது தயாரிப்புகளின் பேக்கேஜிங் உலக மக்களை கவரும் வகையிலும் அவர்களை ஈர்க்கும் வகையிலும் இருக்க வேண்டும். உற்பத்தியில் பூஜ்ய குறைபாடு என்பது நமது அடையாளமாக மாற வேண்டும். ஒவ்வொரு உற்பத்தியாளரிடமும், ஒவ்வொரு தொழில் முனைவோரிடமும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களான MSME அமைப்புகளிடமும் நான் கூற விரும்புவது என்னவென்றால், உலகளாவிய சந்தையில் நமது அடையாளம் என்பது நம்பகத்தன்மை மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். தரத்தில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. எனவே தரம் 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 என்பதுதான் நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் மதிப்பாக மாறும். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இந்த சப்த தாராவின் 2வது சக்தியானது வேளாண்மை மற்றும் உணவு உற்பத்தி துறையாகும். நாம் உணவு பதப்படுத்துதல் துறையில் அதிக கவனம் செலுத்தி இந்த திசையில் மேலும் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்காக இப்போது உலக சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன. உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளான FPOக்களின் காரணமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும். விளைநிலங்களிலிருந்து ஏற்றுமதி சந்தையை நோக்கி நாம் நகர வேண்டும். நமது பாரம்பரிய உணவு வகைகளாக இருக்கட்டும், நமது சிறுதானியங்கள், மசாலா பொருட்கள், பழங்கள் அல்லது மலர்கள் என எதுவாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இல்லாதான் என்ன, அவை அனைத்தும் உலகளாவிய பிராண்டுகளாக உருவெடுக்க வேண்டும். நமது விவசாயிகள் ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். ஏனெனில் உலக சந்தையில் இவற்றுக்கான தேவை மேலும் அதிகரிக்க போகும். சர்வதேச அளவுகோல்களின்படி அனைத்து விதத்திலும் தரமானவையாக நிரூபிக்கப்படும் நமது விவசாய தயாரிப்புகள் மூலம் உலக சந்தையை நாம் மிக எளிதாக சென்றடைய முடியும். சப்த தாராவின் 3வது சக்தி தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளாகும். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இது செயற்கை நுண்ணறிவான குவாண்டம் விண்வெளித்துறை, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தரவு மையங்களுக்கான காலமாகும். தற்போது முற்றிலும் ஒரு புதிய களம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நொடியும் நமக்கு புதிய சவால்களை விடுத்துக் கொண்டிருக்கின்றன.
எனவே நமது நாட்டை உலகிற்கான வெறும் சந்தையாக மட்டும் மாற்றிவிடக் கூடாது. மாறாக நாம் புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக உருவெடுக்க வேண்டும். நாம் ஏற்கனவே UPI மற்றும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் நமது வலிமையை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளோம். நாம் உலகிற்கு நமது வலிமையை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களையும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். பாரதம் அடுத்த தலைமுறை தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்க வேண்டும். மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரான 6G தொழில்நுட்பம் நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடைய வேண்டும். இதுவே நமது இலக்காக இருக்க வேண்டும். இதற்காக நாம் மிக வேகமாக செயல்பட வேண்டும் மற்றும் இதில் நமது முயற்சிகள் சற்றும் குறையக்கூடாது. அடுத்ததாக சப்ததாராவின் 4வது சக்தியானது கதிசக்தி ஆகும். இந்த கதிசக்தி திட்டத்தின் மூலம் நாட்டின் உள்ளே தடையற்ற மற்றும் வேகமான இணைப்பை உறுதி செய்வதில் நாம் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். நாம் நமது நகரங்களை அதிவேக ரயில் போக்குவரத்துடன் இணைக்க வேண்டும். நமக்கு நவீன நெடுஞ்சாலைகள், உள்நாட்டு நீர்வழி பாதைகள், விமான நிலையங்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள் கொண்ட லாஜிஸ்டிக் கட்டமைப்பு ஆகியவை அவசியம். நமது துறைமுகங்களை வெறும் சரக்குகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. உலகின் அதிவேக கப்பல்கள் நங்கூரமிடும் இடமாக மட்டும் இவை இருக்கக்கூடாது. மாறாக நமது துறைமுகங்களை மையமாக கொண்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் திசையில் நாம் வீறுநடை போட வேண்டும். நமது சப்ததாராவின் 5வது சக்தி பாதுகாப்புத் துறையின் வலிமையாகும். பாதுகாப்புத் துறையின் வலிமை மிக முக்கியமானது. எனது அன்பிற்குரிய மக்களே, பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு அடைவது அவசியம். இதனை தவிர வேறு வழி இல்லை. உலகம் தன் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பாரதம் உலகிற்கான சந்தையாக மட்டும் நீடிக்க முடியாது. பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு அடைவது அவசியம். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கி உலக நாடுகளுக்கு விநியோகிக்கும் சர்வதேச விநியோகஸ்தராக நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஹைப்பர்சோனிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் உலக தலைமையை நோக்கி நகர வேண்டும். சைபர் பாதுகாப்பு ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இத்துறையில் நமது இளைஞர்களின் திறமையை நாட்டிற்காகவும் உலகிற்காகவும் பயன்படுத்த முடியும். பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம் ஆகியவை பசுமை வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. நாம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சேமிப்பு, பசுமை போக்குவரத்து மற்றும் உலகளாவிய பசுமை உற்பத்தி ஆகியவற்றில் நாம் தன்னிறைவு அடைய வேண்டும். புவி வெப்பமடைதல் குறித்து உலகம் விவாதித்துக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் தீர்வுகளை கண்டறியும் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி வரும் பாரதம் ஒரு மாபெரும் பசுமை இயக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் பாரதத்திற்கு நீல பொருளாதாரத்திலும் சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நம் நாட்டில் மிகவும் நீளமான மற்றும் விரிவான கடற்கரை பகுதி உள்ளது. இதன் மூலம் நீல பொருளாதாரத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. மீன் வளம், கடற்கரை சுற்றுலா மற்றும் கடல்சார் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் நாம் முன்னேறுவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளன. எனது அன்பிற்குரிய மக்களே, பாரதம் சப்ததாரா என்ற 7 வழிகள் குறித்து பேசிக்கொண்டு முன்னேறும் போது அதன் 7வது வழியானது உலகிற்கு தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் பாரதத்தின் சாஃப்ட் பவர் அல்லது மென்சக்தி ஆகும். மென்சக்தியே பாரதத்தின் தனி பேராற்றல் ஆகும். யோகா பாரதத்தின் ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது. இது உலகிற்கான ஒரு சக்தியாகவும் பாரதத்தின் மீதான நம்பிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த காரணமாகவும் மாறி வருகின்றது. பாரதத்தில் ஆன்மீக நம்பிக்கையின் மையங்கள், ஆயுர்வேதம், முழுமையான சுகாதார கட்டமைப்பு, ஹீல் இன் இந்தியா போன்ற இயக்கங்களும் கட்டமைப்புகளும் உள்ளன. இவை நமது முழு திறமையையும் உலகிற்கு கொண்டு செல்ல உதவும். நமது கைவினை பொருட்கள், கலாச்சாரம், திரைப்படங்கள், படைப்புலகம் அல்லது VFX தொழில்நுட்பம் என எதுவாக இருந்தாலும் நமது மென் வல்லமையால் உலகை ஈர்க்க முடியும். நமது அனிமேஷன், கேமிங் மற்றும் டிஜிட்டல் கண்டென்ட் என படைப்புலகில் பாரதம் தனது தனித்துவமான ஆளுமையை உலகிற்கு வெளிப்படுத்த முடியும். இன்று நமது வேவ்ஸ் உச்சி மாநாடு உலகின் ஒரு முக்கிய புள்ளியாக உருவெடுத்துள்ளது. பாரதம் முன்னெடுத்துள்ள இந்த ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை இன்று உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இது பாரதத்தின் மென் வல்லமையையும் நமது நாட்டின் படைப்பு திறமையையும் உலகிற்கு மிகச் சிறந்த முறையில் அறிமுகம் செய்யும்.
எனது அன்பிற்குரிய மக்களே, பாரதத்திடம் பரந்த வனவளங்கள் உள்ளன. நம்மிடம் 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் உள்ளன. ஆனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் நாம் பின்தங்கியுள்ளோம். மென்வல்லமை மூலம் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை பாரதத்தை நோக்கி ஈர்க்கவும் நமது திறமையை உலகிற்கு நிரூபிக்கவும் நமக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது. இன்றைய உலகில் மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள விளையாட்டுத் துறையானது இதற்கான மிகச் சிறந்த களமாக அமையும். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டிகள் ஏன் பாரதத்தில் நடைபெறக்கூடாது? இசை நிகழ்ச்சிகளை மையமாக கொண்ட பொருளாதாரம் எனப்படும் கன்சர்ட் எக்கானமி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இது நாட்டின் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உலகின் ஒவ்வொரு கலைஞரும் என்றால் ஒரு நாள் பாரத மண்ணில் தனது கலைத்திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். நண்பர்களே, சப்த தாரா எனப்படும் இந்த 7 சக்திகளின் நோக்கம் வெறும் ஒரு துறையில் மட்டும் முன்னேற்றம் அடைவது அல்ல, மாறாக ஒரு முழுமையான அணுகுமுறையுடன் நம் தேசத்தை முன்னெடுத்து செல்வதே ஆகும். நமது இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். எனது அன்பிற்குரிய மக்களே, நான் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஆனால் நான் இதையும் தாண்டி சிந்திக்கிறேன். நான் நம் நாட்டையும் அதன் சக்தியையும் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். நாடு என்பது வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அதனுடன் இணைந்திருப்பதே உண்மையான நாடு. நாம் அனைவரும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் பற்றிய விவாதங்களை அதிகம் கேட்டிருப்போம். ஆனால் வரவிருக்கும் ஒரு தசாப்த காலத்திற்குள் இந்த ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உலகின் முதல் 50 நிறுவனங்களில் இந்திய நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இன்று நமது வங்கித்துறை மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. உலகின் தலை சிறந்த வங்கிகளின் வரிசையில் பாரதத்தின் வங்கி கொடியும் ஏன் பறக்கக்கூடாது? உலகின் முதல் 5 வங்கிகளில் பாரதத்தை சேர்ந்த குறைந்தது ஒரு வங்கியாவது இடம்பெற வேண்டும். மருந்து துறையான பார்மா துறையில் நாம் ஏற்கனவே மிகச் சிறப்பாக பணியாற்றியுள்ளோம். இருப்பினும் இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப நாம் இன்னும் பல உயரங்களை எட்ட வேண்டியுள்ளது. உலகின் முன்னணி மருந்து நிறுவனங்களில் பாரதத்தை சேர்ந்த 1 அல்லது 2 மருந்து நிறுவனங்களின் பெயர்களாவது ஓங்கி ஒலிக்க வேண்டும். உலக அரங்கில் பாரதம் தனது தனித்துவமான இடத்தை பிடிப்பதோடு சட்டம் சார்ந்த ஆலோசனை நிறுவனங்கள் மற்றும் மதிப்பீட்டு முகமைகள் ஆகியவற்றிலும் நமது ஆதிக்கம் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த சர்வதேச தரமும் இனி நமது கைகளுக்கே வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் அல்லவா? இதற்கான திறமையும் ஆற்றலும் நம்மிடம் அபரிமிதமாக உள்ளன. நமக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறும் பல்வேறு மொழிகளின் மீதான ஆளுமையும் உள்ளது. நாம் உலக நாடுகளை சென்றடைய வேண்டும். உலகின் தலை சிறந்த ஆலோசனை மற்றும் கணக்கியல் நிறுவனங்களின் பட்டியலில் பாரதத்தின் நிறுவனங்கள் ஏன் இடம் பெறக்கூடாது என்பதுதான் எனது கேள்வி. பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலேயே முதன்மையானதாக திகழ வேண்டும் என்பதே நமது இலக்காக இருக்க வேண்டும். உலகையே ஈர்க்கக்கூடிய வகையிலான பிராண்ட்ஸ் நம்மிடம் இருக்க வேண்டும். நமது பிராண்ட்ஸ் நமது நாட்டின் அடையாளமாக மாறி உலகிற்கே ஒரு சிறந்த இலக்காக திகழ வேண்டும். அந்த திசையை நோக்கியே நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். இதற்காக மாநில அரசுகளிடமும் உள்ளாட்சி அமைப்புகளிடமும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நமது சீர்திருத்தங்களின் வேகத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்பது இந்திய அரசின் கடமையுமாகும். நமது நாட்டின் கட்டமைப்புகளை 2047ஆம் ஆண்டிற்கான இலக்கிற்கு ஏற்ப நாம் மேம்படுத்த வேண்டும். கடந்த காலத்தின் காலாவதியான கொள்கைகள் மற்றும் விதிகளின்படி நாம் இனி இயங்க முடியாது. வருங்கால கனவுகளுக்கு ஏற்ப புதிய கொள்கைகளையும் விதிகளையும் நாம் உருவாக்க வேண்டும். அவ்வாறு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. மேலும் நாட்டு மக்களுக்கு நான் ஒரு உறுதிமொழியை அளிக்க விரும்புகிறேன். இதே பாதையில் நமது உழைப்பில் எந்த குறைவும் இன்றி தொடர்ந்து பயணிப்பதன் மூலம் வளர்ந்த பாரதம் என்ற கனவை நாம் நிச்சயம் நனவாக்குவோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அல்லது தொழில்துறையாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். சீர்திருத்தங்களை தொடர்ந்து மேற்கொள்வதோடு அந்த சீர்திருத்தங்களை அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நாம் இந்த சீர்திருத்தங்களை ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக செய்யவில்லை. மாறாக நமது இலக்குகளை எட்டுவதற்கான ஒரு வலுவான நம்பிக்கையுடன் தான் செய்கிறோம். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, வளர்ந்த பாரதம் மற்றும் நாட்டை அதிவேகமாக முன்னேற்றுவது குறித்து நான் பேசும்போது இவை அனைத்தையும் உள்ளடக்கியே குறிப்பிடுகிறேன். இந்த முயற்சிகளின் மிகப்பெரிய பயனாளி யார்? இத்தனை முயற்சிகளின் மிகப்பெரிய சாதனையாளர் யார்? அந்த சாதனையாளர் என் நாட்டின் இளைஞர்கள்.
என் நாட்டின் இளைஞர் சக்தியான உங்களுக்கு வளர்ந்த பாரதத்தை நோக்கிய இந்த பயணத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் என் நாட்டு இளைஞர்கள் தான். எனவே வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை இளைஞர்களோடு இணைத்து நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். இளைஞர்களே, உங்களை எங்களின் முதன்மையான முன்னுரிமையாக கொண்டே நாங்கள் முன்னேறி செல்ல விரும்புகிறோம். சாதனையாளர்களே, கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளில் அந்த திசையில் பல முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தின் மூலம் இன்று நாட்டில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள் உருவாகியுள்ளன. நாட்டின் இளைஞர்கள் தங்களுக்கே வேலை வாய்ப்பு உருவாக்கிக் கொள்வதோடு பலருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றனர். இதற்காக இந்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தாக்க நிதியை அறிவித்துள்ளது. இளைஞர்களே, உங்கள் கனவுகளுடன் முன்வாருங்கள். உங்களுக்கான வளங்களில் எந்த குறையும் ஏற்பட நாங்கள் விடமாட்டோம். உங்கள் உள்ளத்திற்கும் அறிவாற்றலுக்கும் வலு சேர்க்கும் வகையில் ஆராய்ச்சி துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மலிவான விலையில் கிடைக்கும் புதிய இணைய தரவுகள் நம் இளைஞர்களை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றியுள்ளன. உலகிலேயே மிகவும் மலிவான இணைய தரவு பாரத மண்ணில் தான் கிடைக்கிறது. மேலும் இவை நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு புதிய வலிமையை அளித்துள்ளன. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த ஸ்கில் இந்தியா என்ற தேசிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். விண்வெளித்துறையை தனியார் பங்களிப்பிற்காக திறந்து விட்டுள்ளோம். தேசிய ட்ரோன் கொள்கை மற்றும் கேலோ இந்தியா கொள்கையும் நாங்கள் வகுத்துள்ளோம். சுமார் 35 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்த கல்விக் கொள்கைக்கு பதிலாக புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்தியுள்ளோம். மேலும் இதன் பலன் நடுத்தர குடும்பங்களை சென்றடைந்துள்ளது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தின் புள்ளி விவரங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2004 முதல் 2014 வரை நம் நாட்டில் 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளுக்குள் ஏறத்தாழ 650 புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் 1000 பல்கலைக்கழகங்கள் என்ற இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் வெறும் 400ஆக மட்டுமே இருந்தது. இன்று மருத்துவ படிப்பிற்கான இடங்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 850ஆக உயர்ந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்திய மண்ணிற்கு வர தொடங்கியுள்ளன. பாரதத்திலேயே தங்கி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பட்டங்களை பெறும் வசதி நம் நாட்டு இளைஞர்களுக்கு கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நம் நாட்டு இளைஞர்களின் மனம் சிறுவயதிலிருந்தே தொழில்நுட்பத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக ஏறத்தாழ 10,000த்திற்கும் மேற்பட்ட அடல்ட் டிங்கரிங் ஆய்வகங்களை சிறு குழந்தைகளிடம் நாங்கள் ஒப்படைத்துள்ளோம். இதன் மூலம் அவர்களின் ஆர்வம் புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் வளர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக இளைஞர்களுக்காக நாங்கள் பல புதிய வழிகளை திறந்து விட்டுள்ளோம். நாங்கள் ஸ்டார்ட் அப் துறையை ஊக்கப்படுத்தியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த 28 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் தங்களின் முதல் முயற்சியிலேயே உலக அரங்கில் தங்களின் சொந்த செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்டுகளையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி ஒரு மாபெரும் சாதனையை படைத்துள்ளனர். நண்பர்களே, இன்று நாட்டில் ஏறத்தாழ 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் நாம் AI மேக்ஸ் உச்சி மாநாட்டையும் நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் விரிவாக்கம் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நாட்டின் இளைஞர்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். வரும் ஓராண்டிற்குள் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களுக்கான பயிற்சியை வழங்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் நம் நாட்டு இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு உலகில் தலைமை தாங்கும் ஆற்றலை பெற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். என் நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் என்பது ஒரு புதிய துறையாக உருவெடுத்துள்ளது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக ஒரு காலம் இருந்தது. அப்போது உயிரி பொருளாதாரம் எனப்படும் பயோ எகானமி வெறும் 60,000 கோடி ரூபாய் என்ற அளவிலே இருந்தது. என் நாட்டு இளைஞர்களை, நீங்கள் எத்தகைய சாதனையை படைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். கொள்கைகள் சரியாக இருந்து இலக்கு தெளிவாக இருக்கும்போது நம் நாட்டு இளைஞர்களின் சக்தி உயிரி பொருளாதார துறையில் தங்களின் ஆற்றலை எவ்விதம் வெளிப்படுத்தியுள்ளது என்பதற்கு இதுவே சான்று. 2014க்கு முன்னால் 60,000 கோடியாக இருந்த அந்த வர்த்தகம் இன்று உயிரி பொருளாதார துறையில் 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டி உள்ளது. நண்பர்களே, இரண்டாயிரத்து 9-10ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நம் நாட்டில் வெறும் 1.5 லட்சம் எலக்ட்ரிக் வாகனங்கள் மட்டுமே விற்பனையாகி இருந்தன.
ஆம், 2009-10 வெறும் 1.5 லட்சம் எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் இந்த 2025-26 நிதியாண்டில் விற்பனை செய்யப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்களின் எண்ணிக்கை 25 லட்சத்தை எட்டியுள்ளது. எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, அதே போன்று விமான போக்குவரத்து துறையும் நமது இளைஞர்களுக்காக மிக அதிவேகமாக வளர்ச்சி பெற்று வருகின்றது. புதிய விமான நிலையங்கள், புதிய வழித்தடங்கள் ஆகியவை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் போன்ற பணிகளால் நம் நாட்டில் பெருமளவிலான திறன்மிக்க மனித வளத்திற்கு வேலை கிடைத்து வருகின்றது. மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களை தயாரிக்கும் திசையில் நாம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளோம். மேட் இன் இந்தியா பாதுகாப்பு போக்குவரத்து விமானமான C295 ஏற்கனவே தந்து பயணிக்க இது வெற்றிகரமாக விண்ணில் பறக்க தொடங்கியுள்ளது. இது நாட்டின் இளைஞர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய காரியமாகவும் அதே போன்று ட்ரோன் தொழில்நுட்பமும் இன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்களில் ட்ரோன்கள் மூலம் செயல்படுத்தப்படும் ஸ்வாமித்வா திட்டம் இன்று பெரும் வெற்றி அடைந்து வருகின்றது. சுமார் 3.25 கோடி குடும்பங்கள் இந்த ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலம் நன்மை அடைந்துள்ளன. இதன் விளைவாக ஏறத்தாழ 140 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. இதனால் மக்கள் வங்கிக் கடன்களை பெற முடிவதோடு தங்களின் சொந்த தொழிலையும் தொடங்க முடிகின்றது. எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இன்று நமது நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சுமை உருவெடுத்துள்ளது. அதுதான் பயிற்சி வகுப்புகளுக்கு இடையிலான கடும் போட்டி. தங்கள் பிள்ளைகளை பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பவில்லை என்றால் தாங்கள் ஒரு கௌரவமான குடும்பமாக திகழ முடியாது என்று ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. ஏழை நடுத்தர வர்க்க குடும்பங்களின் செலவு மிச்சப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் தங்களுக்கு அருகிலேயே இருக்க வேண்டும், அவர்களை சீராக பராமரிக்க வேண்டும். அதே சமயம் குடும்பத்தின் மீது எந்த ஒரு பொருளாதார சுமையும் விழக்கூடாது என்பதே எங்கள் நோக்கம். எனவேதான் இளைஞர்களுக்காக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். நம்மிடம் சிறப்பான டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. அத்துடன் மிகச்சிறந்த திறமைசாலிகளும் ஆசிரியர்களும் நம்மிடம் இருக்கிறார்கள். இந்த வளங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக நம் நாட்டு இளைஞர்களுக்கு இலவச பயிற்சிகளை வழங்குவதற்கான நாம் உருவாக்க போறோம். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, எவர் விளையாடுகிறாரோ அவரே மிளிர்கிறார் என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன். விளையாடுபவர்களே மிளிர்வார்கள் என்று நான் குறிப்பிடும் போது, எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இன்று இந்தியா விளையாட்டு உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வருகின்றது என்பதையே நான் சொல்ல வருகிறேன். இன்று விளையாட்டு மேடைகளில் இந்தியாவின் தேசிய கீதம் ஒலிக்கிறது. இந்தியாவின் புகழ் பாடல் எங்கும் கம்பீரமாக ஒலிக்கிறது. இன்று இந்தியாவின் மூவர்ண கொடி எங்கும் உயர்ந்து பறப்பதை காண முடிகிறது. டாப் திட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், குளிர்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி என அனைத்து துறைகளிலும் விளையாட்டு மருத்துவம் மற்றும் வீரர்களுக்கான ஊட்டச்சத்து என விளையாட்டு சார்ந்த பல்வேறு நுணுக்கமான விஷயங்களில் இந்தியா இன்று தேர்ச்சி பெற்று உலக அளவில் சிறந்து விளங்கும் திசையை நோக்கி முன்னேறி வருகின்றது. இது இளைஞர்களுக்கு ஒரு புதிய களத்தை திறந்து வைத்துள்ளது. ஏனெனில் விளையாட்டில் நேரடியாக வீரராக சாதிக்க முடியாவிட்டாலும் அதனை சார்ந்த உதவி வழங்கும் கட்டமைப்புகளில் இன்று எண்ணற்ற புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றன. விளையாட்டு உலகில் இந்தியாவின் செயல்பாடு தொடர்ந்து மேம்பட்டு வருகின்றது. நாம் 2036 ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான ஒரு வலுவான போட்டியாளராக உருவெடுத்து முன்னேறி வருகிறோம். மேலும் 2030 ஆம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்தவிருக்கின்றது. எனது நண்பர்களே, உலகில் நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் சுமார் 40 வகையான விளையாட்டுகள் உள்ளன. மேலும் ஒலிம்பிக் போட்டிகளில் சுமார் 325 முதல் 350 வரையிலான பல்வேறு போட்டிகள் நடைபெறுகின்றன. எனது நாட்டு மக்களே, எனது இளைஞர்களே, இதனை அறிந்து கொள்வது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுக்கிறேன். நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். எனக்கு உங்களின் உதவி தேவைப்படுகின்றது. சுமார் 325 போட்டிகளில் 3/2 பங்கு விளையாட்டுகளில் இந்தியா எங்குமே இல்லை. நமது பங்களிப்பு அங்கே இருப்பதில்லை. நாம் அதற்கு தகுதி பெறுவது கூட இல்லை. அதனால் 2036 ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் முடிவு செய்துள்ளோம். நாம் அதனை 2036 ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடத்த விரும்புகிறோம். இன்று இந்தியா விளையாடாத துறைகள், இந்தியா தகுதி பெறாத போட்டிகள் மற்றும் இதுவரை இந்தியா கவனம் செலுத்தாமல் தவிர்த்து வந்த விளையாட்டு பிரிவுகளில் இன்னும் 4/3 பங்கு வாய்ப்புகள் நமக்காக காத்து கிடக்கின்றன. பாரதம் அந்த துறைகளிலும் இப்போது அதிக கவனம் செலுத்தும். இதற்காக நாம் திறமை தேடல் என்னும் மாபெரும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புகிறோம். நமக்கு 2036 ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு வீரர்கள் தேவை என்றால்
இன்று 5 வயது 10 வயது மற்றும் 15 வயதில் இருக்கும் இளைஞர்கள் நமது மகன்கள் மற்றும் மகள்கள் மீது நாம் இப்போதே கவனம் செலுத்த வேண்டும். எனவே 5 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்குள் ஒளிந்திருக்கும் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக மற்றும் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று அந்த திறமைகளை தேடும் முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். இதற்காக ஒரு புதிய திறமை தேடல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். குழந்தைகளின் தனித்திறமைகள் அடையாளம் காணப்பட்டு பின்னர் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு நாட்டிற்காக விளையாடும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களாக அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். எனது அன்பிற்குரிய இளைஞர்களே, நாட்டிற்கு முன்பாகவும் நாட்டின் இளைய தலைமுறைக்கு முன்பாகவும் போதைப் பொருள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றது. போதையற்ற பாரதத்தை உருவாக்குவது என்பது நம் அனைவருடைய கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும். நமது ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நமது இளைய தலைமுறை வலிமையானதாக திகழ வேண்டும். நமது இளைஞர்களின் ஆற்றல் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்பட வேண்டும். அதற்காகவே போதையற்ற பாரதத்தை உருவாக்க கடந்த சில நாட்களாக மை பாரத் அமைப்பின் தன்னார்வலர்கள், நாட்டின் அரசு சாரா நிறுவனங்கள், சமூக கலாச்சார அமைப்புகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போதையற்ற பாரதத்தை உருவாக்க 100 வார கால திட்டம் ஒன்றை வகுத்துள்ளனர். இந்த இயக்கம் அடுத்த 100 வாரங்களுக்கு தொடர்ந்து நடைபெற உள்ளது. ஒவ்வொரு குடும்பமும் இந்த இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். நீங்கள் இதனுடன் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் போதையற்ற பாரதம் என்ற நாட்டின் கனவை நனவாக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த அன்பிற்குரிய நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டில் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் பழைய சவால்களை வேரோடு அழிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். நக்சலிசம் மற்றும் மாவோயிசம் ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்து விட்டன. இவை அநேக தாய்மார்களின் பச்சிளம் வாலிபர்களை அவர்களிடமிருந்து பறித்து அவர்களின் வாழ்க்கையை பாழாக்கி அந்த பெற்றோர்களின் கனவுகளை தவிடுபடியாக்கிவிட்டன. இந்த நக்சலிசம் சுமார் 4 தசாப்தங்களாக இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பகுதியையும் அங்கிருந்த பெரும் மக்கள் தொகையையும் தனது பிடியில் வைத்திருந்தது. துப்பாக்கி முனையில் அந்த மக்களை அடக்கி வைத்திருந்ததோடு மட்டுமல்லாமல் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையே அது சிதறடித்து துவம்சம் செய்திருந்தது. மேலும் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக நமது காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். ஒரு போரில் எத்தனை வீரர்கள் உயிர் தியாகம் செய்வார்களோ அதை விட அதிகமான காவல்துறை வீரர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தங்களின் உயிரை பணயம் வைக்க வேண்டியிருந்தது. நக்சலிசம் நமது மண்ணை ரத்தத்தால் நனைத்து சீரழித்திருந்தது. 2014ஆம் ஆண்டில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போதே இதனை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதி பூண்டோம். நக்சல் மற்றும் மாவோயிஸ்டுகள் மீண்டும் எழ முடியாத அளவிற்கு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு வருவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த இடங்களில் ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் தோட்டாக்களின் சத்தம் கேட்டதோ, எங்கு பூமி ரத்தத்தால் சிவந்து கிடந்ததோ, இன்று அதே நக்சல் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் நக்சலைசத்திலிருந்து விடுதலை பெற்ற காரணத்தினால் வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் அடையாளமாக நமது மூவர்ண கொடி பெருமையுடன் பறந்து கொண்டிருக்கிறது. எனது அன்பிற்குரிய மக்களே, இந்த சவாலை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக மாவோயிச சிந்தனை கொண்டவர்கள் அதிகார மையங்களில் ஆலோசகர்களாக ஊடுருவி இருந்தார்கள். மாவோயிச சிந்தனை நமது நாட்டின் கொள்கை முடிவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனது அன்பிற்குரிய மக்களே, காடுகளில் ஆயுதம் ஏந்திய நக்சலைட்டுகளை முற்றிலுமாக ஒழித்து அந்த பேராபத்திலிருந்து நாட்டை விடுவித்துள்ளோம். ஆயுதம் ஏந்திய நக்சலைட்டுகள் மட்டும் தான் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவுஜீவி நக்சலைட்டுகள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள். வன்முறை மற்றும் அராஜகத்திற்கான புதிய வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நமது சமுதாயத்தை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வதற்காக அவர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். இந்த அறிவுஜீவி நக்சலைட்டுகளை நாம் அடையாளம் காண வேண்டும். இத்தகைய அறிவுஜீவி நக்சலைட்டுகளை தனிமைப்படுத்தி தேசத்தை ஒரு வளர்ந்த நாடாக
மாற்றும் இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவது நம் அனைவரின் கடமையாகும். சவால்கள் நாட்டின் எல்லைக்குள்ளே இருந்தாலும் எல்லைக்கு வெளியே இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள இந்தியா இன்று முழுமையாக தயாராக உள்ளது. இன்று போரின் தன்மையானது முற்றிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. போர் என்பது இனி எல்லைகளில் மட்டுமே நடக்கும் என்று நாம் உறுதிபட கூற முடியாது. நாட்டின் எல்லைகளுக்குள்ளே இருக்கும் ஏதேனும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதோ அல்லது வங்கியியல் துறையின் மீதோ கூட தாக்குதல்கள் நடக்கலாம். நமது உள்கட்டமைப்பு வசதிகளையும் தொழிற்சாலைகளும் திட்டமிட்டு தகர்ப்பது புதுவித போர் முறை. இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கடந்த ஆண்டு நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்ரா திட்டத்தை அறிவித்தோம். தற்போது அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. இன்று நமது பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி சுமார் 50 மடங்கு அதிகரித்துள்ளதுடன் உலகெங்கிலும் உள்ள சுமார் 100 நாடுகளுக்கு நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. இதன் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் நற்பெயர் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. எனவே மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப நவீன ஆயுதங்களை தயாரிக்கும் நோக்கில் நாம் தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் நவீன சவால்களுக்கு தயாராக குடிமக்களின் பங்கு அவசியமாகும். கடந்த நூற்றாண்டின் போர்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்ட சிவில் டிஃபென்ஸ் அமைப்புகள் இப்போது காலாவதியாகிவிட்டன. எனவே வரும் நாட்களில் துடிப்பான சிவில் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்குவோம் என்று இன்று செங்கோட்டையிலிருந்து நான் பிரகடனம் செய்கிறேன். நவீன காலத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நவீன கால நெருக்கடிகளில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க வழிமுறைகள் என்னவாக இருக்கும்? நவீன சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நவீன தன்னார்வ சிவில் டிஃபென்ஸ் படையை நாம் உருவாக்க போகிறோம். எனது அன்பிற்குரிய மக்களே, நமது சகோதரிகள் மற்றும் மகள்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் பங்களிக்கும் விதம் நமக்கு பெருமிதமும் உத்வேகமும் அளிக்கிறது. போர் விமானங்கள், சிவில் விமான போக்குவரத்து என எதுவாக இருந்தாலும் பெண்கள் முன்னணியில் இருப்பதை காண்கிறோம். விளையாட்டு மைதானங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவற்றில் பெண்கள் அதிக அளவில் முன்னேறி வருகிறார்கள். இன்று ராணுவத்திலும் அவர்கள் தடம் பதித்து வருகிறார்கள். தேசிய பாதுகாப்பு அகாடமியான NDA-விலிருந்து தேர்ச்சி பெற்று வரும் நமது பெண் குழந்தைகள் மிகச் சிறந்த மிடுக்குடன் நாட்டின் ராணுவத்திற்கு தலைமை தாங்கும் ஆற்றலை இன்று வெளிப்படுத்தி வருகிறார்கள். நமது மகள்களின் வலிமை எந்த அளவில் இருக்கிறது என்பதை பாருங்கள். சமீபத்தில் நான் சனந்த் பகுதியில் உள்ள ஒரு செமிகண்டக்டர் தொழிற்சாலைக்கு சென்றிருந்தேன். அங்கு நாட்டின் பல்வேறு மூலைகளில் இருந்தும் வந்திருந்த பழங்குடியின பெண் குழந்தைகள் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்னவென்றே தெரியாத குக்கிராமங்களில் இருந்து வந்த அந்த பெண் குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு சென்று முறையான பயிற்சி பெற்று திரும்பி இன்று அதிநவீன சிப் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களின் அந்த அபாரமான தன்னம்பிக்கையை கண்டு நான் உண்மையிலேயே பெரும் வியப்படைந்தேன். மேலும் 3 கோடி சகோதரிகளை லட்சாதிபதி சகோதரிகள் ஆக்க வேண்டும் என்ற இலக்கை நாம் நிர்ணயித்திருந்தோம். தற்போது அந்த மைல்கல்லை நாம் கடந்து விட்டோம். இப்போது 6 கோடி சகோதரிகளை லட்சாதிபதிகளாக உருவாக்க வேண்டும் என்ற புதிய இலக்கை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். புதிதாக 3 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக உருவெடுப்பது என்பது நமது நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தில் மாற்று சக்தி எனப்படும் பெண் சக்தியின் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இன்று கிராம பஞ்சாயத்துகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் என அனைத்து தளங்களிலும் நமது பெண்கள் மிக அதிக எண்ணிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளாக பொறுப்பேற்று இந்த தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டு வருவதுடன் மிகச்சிறந்த மற்றும் திறமையான தலைமையையும் வழங்கி வருகிறார்கள். இதனை முன்னிறுத்தியே நாம் நாடாளுமன்றத்தில் நாரி சக்தி வந்தன் அதிநியம் எனப்படும் மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பெரும் கனவானது அரசியல் ரீதியிலான மோதல்களுக்கு பலியாகி தத்தளித்துக் கொண்டிருந்தது. இன்று செங்கோட்டையின் கொத்தளத்தில் நின்று கொண்டு மூவர்ண தேசிய கொடியின் நிழலில் நின்றவாறு நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் ஒரு உருக்கமான வேண்டுகோளையும் கோரிக்கையும் முன்வைக்கின்றேன். இந்த பெண்களின் ஆற்றலை அங்கீகரிக்கும் வழிபாட்டாளர்களாக நாம் மாறுவோம். நமது நாட்டின் பெண்களின் கௌரவத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்வருவோம். நமது தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சட்டமன்றம் மற்றும் மக்களவையில் 33% இடஒதுக்கீடு விரைவில் கிடைக்கப் பெற வேண்டும். இதன் மூலம் அவர்கள் இந்தியாவின் கொள்கை உருவாக்கத்தில் தங்களது மேலான பங்களிப்பை வழங்க முடியும். இது காலத்தின் கட்டாயமாகும். எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள்.
பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி அவர்களின் கௌரவத்தை மேம்படுத்துவதில் நீங்களும் இணையுங்கள், நீங்களும் பெருமை பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்கான புகழையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் உரிய உரிமைகளை மட்டும் தந்து விடுங்கள். எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, வளர்ச்சியின் பலன்கள் சமுதாயத்தின் கடைசி மனிதனையும் சென்றடையும் போதுதான் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற நமது லட்சியம் முழுமையாக நிறைவேறும். கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக இந்த நாட்டில் வெறும் 25 கோடி மக்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்பு வசதிகள் இருந்தன. ஆம், வெறும் 25 கோடி மக்களிடம் மட்டுமே அந்த வசதி இருந்தது. கடந்த 5 முதல் 7 தசாப்தங்களில் வெறும் 25 கோடியாக இருந்த இந்த எண்ணிக்கையை உயர்த்தி நாம் ஒரே ஒரு தசாப்தத்திற்குள்ளாகவே 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை வழங்கியுள்ளோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 70 வயது பூர்த்தியடைந்த முதியவர்களுக்கும் கூட இன்று 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோடிக்கணக்கான குடும்பங்கள் மிகப்பெரிய பலனை பெற்றுள்ளன. இந்த ஆயுஷ்மான் அட்டையினால் ஏழை எளிய மக்களின் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் பணம் சேமிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ செலவிற்கும் அறுவை சிகிச்சைகளுக்கும் செலவாகி இருக்க வேண்டிய அந்த பணம் எனது குடும்பத்தை சார்ந்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குழந்தைகளின் நலனுக்காக பயன்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனது அன்பிற்குரிய நாட்டு மக்களே, இன்று ஒரு மிக முக்கியமான பணிக்காக உங்களுடைய உதவியை நான் நாடுகிறேன். உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் ஒரு பேருதவியை கேட்கிறேன். நமது இளைஞர்கள் அனைவரும் இந்த பணியில் முன்னின்று தலைமை ஏற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் செலவிட போகும் 1-2 மணி நேரம் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய வலிமையை தரப்போகின்றது. அந்த 1-2 மணி நேரத்தில் என்னால் இந்த தேசத்திற்கு என்ன வலிமையை சேர்த்து விட முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க போகிறீர்கள். எனவே நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் இதற்கான ஒரு சிறப்பான சூழல் உருவாக வேண்டும். தற்பொழுது நம் நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்சஸ் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எண்ணும் பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் வெறும் எண்களை சேகரிப்பதோடு இந்த வேலை முடிந்து விடுவதில்லை. அதன் நுணுக்கமான தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் நாட்டின் எதிர்கால கொள்கைகளும் திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன. இதன் மூலமே ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான தனது வரைபடத்தை தயார் செய்கிறது. எனவே இதில் மிக துல்லியமான தகவல்கள் இருப்பது அவசியம். சில நேரங்களில் அரசாங்கத்தின் சார்பில் வரும் பிரதிநிதிகள் அவசரத்தில் ஒருவரது பெயரையோ அல்லது விவரங்களையோ எழுதும் போது ஒரு முறை ஒரு பிழையான எழுத்துக்களையும் மற்றொரு முறை வேறொரு பிழையான எழுத்துக்களையும் மாற்றி எழுதிவிடுகிறார்கள். இதன் காரணமாக அதன் இறுதி முடிவுகள் நமக்கு சரியானதாக கிடைப்பதில் பல சிரமங்கள் ஏற்படுகின்றன. தற்போது தொழில்நுட்ப வசதிகள் கைவசம் உள்ளதால் இம்முறை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்களே நேரடியாக உங்களது மொபைல் போன் மூலமாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான உங்களது தகவல்களை பூர்த்தி செய்யலாம். அதன் பின்னர் ஒரு அரசு அதிகாரியோ அல்லது ஒரு பிரதிநிதியோ உங்கள் இல்லத்திற்கு வந்து இது குறித்து உங்களுடன் ஆலோசிப்பார்கள். இருப்பினும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அமர்ந்து டிஜிட்டல் முறையில் உங்களது விவரங்களை பதிவு செய்தால் அதில் எழுத்து பிழைகள் போன்ற எந்த ஒரு சிறிய தவறும் இன்றி தகவல்கள் துல்லியமாக இருப்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். நாம் வழங்கும் எந்த ஒரு தகவலிலும் சிறு தவறு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் எவ்வளவு துல்லியமான தகவல்களை வழங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த நாடு வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்வதற்கு அது மிகப்பெரிய உதவியாக அமையும். எனவேதான் நாட்டின் இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து அந்த படிவம் முழுவதையும் முதலில் தீர புரிந்து கொள்ளுங்கள். முதலில் அந்த படிவத்தை தாளில் எழுதி நிரப்புங்கள். அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தகவல்களை டிஜிட்டல் முறையில் இணையத்தில் பதிவேற்றம் செய்திடுங்கள். பாருங்கள், இதன் மூலம் நாடு எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கும் என்பதையும் நாட்டின் நேரமும் சக்தியும் எவ்வளவு மிச்சமாகும் என்பதையும் நீங்களே உணர்வீர்கள். எனவே என் நாட்டு இளைஞர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் மிக தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பிற்குரிய நாட்டு இளைஞர்களே, செங்கோட்டையிலிருந்து நான் பஞ்ச் பிரான் எனப்படும் 5 உறுதிமொழிகளை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த 5 உறுதிமொழிகள் நாட்டை தற்சார்பு பெருமையை நோக்கி அழைத்து செல்வதற்கும் இலக்குகளை கடந்து செல்லும் ஆற்றலுடன் முன்னேறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்துள்ளன. அடிமைத்தன மனப்பான்மையை நாம் ஒவ்வொரு நொடியும் வேறறுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு பாரதத்தை பற்றி நாம் கனவு காண்கிறோமோ அத்தகைய பாரதத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கனவு கண்டார். பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட கனவு அது. பண்டித நேருவும் சர்தார் படேல், பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோரும் அதையே கண்டார்கள். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, பகவான் பிர்சா முண்டா மற்றும் ஜோதிபா புலே ஆகியோர் அத்தகைய பாரதத்தை தான் தரிசித்தார்கள். அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் இன்று முன்னேறி செல்கிறோம். வாருங்கள், இந்த சங்கல்பத்தை நாம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துவோம். சுயநலத்திற்கு மேலாக நாட்டு நலனே முதன்மையானதாக இருக்கட்டும். சுயநலத்திற்கு மேலாக நாட்டின் நலமே உயர்ந்ததாக இருக்கட்டும். நமது கடமையே நமது அடையாளமாக விளங்கட்டும். எனது நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் கூறுவது இதுதான், காலம் நமக்கானது. எனது நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த காலம் நமக்கானது, இந்த வாய்ப்பு நமக்கானது, இந்த உறுதியே நமக்கானது.
வாருங்கள், நமது கனவுகளை சங்கல்பங்களாக மாற்றுவோம். அந்த சங்கல்பங்களை ஆற்றலாக உருவாக்குவோம். மேலும் அந்த ஆற்றலை வெற்றியாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வளர்ச்சியின் பாதையை நோக்கிய அடியாக மாற்றுவோம். அனைவரும் தோளோடு தோள் இணைந்து நடை போடுவோம். மனங்களால் ஒன்றிணைவோம். இலக்குகளோடு இணைந்திருப்போம். ஒரு விளக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அதே உயரிய உணர்வோடு இந்த மங்களகரமான திருநாளில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இணைந்து முழங்குங்கள். பாரத மாதாவிற்கு, பாரத மாதாவிற்கு ஜெய், பாரத மாதாவிற்கு ஜெய், பாரத மாதாவிற்கு ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தானம் தும் தானம் தும் தானம் தும் தனம் தனம் தா தீம் தனன தனம் தனம் தா தனம் தனம் தா தீம் தனன தனம் தனம் தா. இளைய பாரதம் எழுகவே, இளைய பாரதம் எழுகவே. இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.